ஹாய், நான் தான் நைட்ரோ. டைம் 8:20 ஆயிடுச்சு. இன்னைக்கு 18ஆம் தேதி. மேபி நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு கொடுக்க பார்ப்பேன். இல்லாட்டி இன்றைக்கி 11 மணிக்கு கொடுக்கலாம் தான் பார்த்தேன். வாய்ப்பு இல்லைங்க. இப்படி தான் ஈவினிங் கொடுக்குறேன், இல்லை நாளைக்கு கொடுத்துட்றேன். பெருசாக பேச வேணாம், வளர்க்கலாம் பேச வேண்டாம். நான் ஈவினிங் டைம் ரேப்பிடாக ஓட்டிகிட்ருக்கேன். அது மாதிரி தான். சரி, லாஸ்ட் ஆர்டர் ஒரு 11:50 மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. வந்துச்சு. சரி, நான் வீட்டுக்கு போகிற வழிக்கானா நம்ம வடவள்ளி சைட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிற வழி தானே ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். அவர் போயிட்டு ப்ரோ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ப்ரோ நான் வீட்டில் இருக்கேன், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை மாற்றிடுறேன், ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நாங்கள் வாங்கிட்டு ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் போயிட்டேன். வீட்டு பக்கத்தில் போனோன்னே ஒரு ரோடு இப்படி போய் இப்படி போகிற மாதிரி, அதில் 4.8 கிலோமீட்டர். இன்னொரு ரோடு வந்து லெஃப்ட்டில் கட் ஆகி போகிற மாதிரி ஒரு ரோடு, அது 1.4 கிலோமீட்டர் வந்துச்சு. நான் உடனே அவர் ஃபோன் அடிச்சு, ப்ரோ 2 ரூட் கட்டுது, எதில் வருது ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, ப்ரோ நீங்கள் வந்து லெஃப்ட்டில் வந்துடுங்க, மண் ரோடு மாதிரி தான் இருக்கும், நேராக ஒரே ரோடு ஆவாங்க, கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு கிலோமீட்டர் வந்தோடனே லெஃப்ட்டில் ஒரு தார் ரோடு ஆகும், அதை கட்டாயி உள்ளே வந்துடுங்க அப்படின்னாரு. ஓகே ப்ரோன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த விஷயத்துக்கு பயந்துடாதீங்க, நீங்கள் வந்து அமானுஷமான விஷயம் நடக்குது, அது இல்லாமல் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னாரு. ஆல்ரெடி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க யாராவது 2 பேர் பயந்துருக்காங்களாமா. சரி, ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த லெஃப்ட்டில் ரோடு வந்து எப்படின்னா மண் மாதிரி ஒரு ஆறு ஓடுமில்ல, அது மாதிரி அதில் பள்ளத்தில் இறங்கி லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரம் போனோடனே 200 மீட்டர்ஸ் கூட போயிருக்க மாட்டேன். போனோடனே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு வேறு தான் இங்கே இருக்குது அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஹெல்மெட் கேமரா ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ப்ரோ என்ன ப்ரோ நீ கத்துற ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது. நான் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லோ மோஷன்லாம் காட்டுற பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உருவம் இருந்துச்சு இல்லை, அந்த உருவம் தான் என்னை பயன்படுத்தி விட்டுருச்சு. அது என்ன உருவம்னு இது வரைக்கும் நான் பெருசாக எனக்கும் தெரில. நானும் என்ன உருவம்னு எனக்கும் தெரில. நான் அதை பார்த்துட்டு கத்திட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டேன். போகும்போது என்னோட பேக் வீல் பஞ்சர், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. நேற்று ஒரு புயல் விட்டேன், பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டி இழுத்துட்டு போகுது. ஐயோ அம்மா. போய் அவர் ஆர்டர் கொடுத்துட்டு அமௌண்ட்டு ரிட்டனில் வாங்கிட்டேன். ஆனால் அங்கே நடந்தது இன்னொரு விஷயம், பயங்கரமான விஷயங்க. அதை நான் சொல்லாமல் என்னமான்னு தெரில. அந்த பொருள்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த வீடியோ பார்த்தேன். அப்புறம் பயந்துட்டேன், ரிட்டனில் செம்மையாக பயந்துட்டேங்க. வீடியோவில் அந்த ஒரு இதை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் எனக்கு கைக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக கைக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து படுத்தா கண்ணு முன்னாடி வந்து போச்சு. எனக்கு முடிவு பண்ணிட்டேன், இது என்னவாக இருக்கும். ஒரு டைம் போய் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுருவோம், பக்கத்தில் ஒன்று கேட்டு விசாரிச்சோம், நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னா நைட்டு போகிறதில்ல, பகலில் ஒரு டைம் போய் விசாரிச்சுட்டு வந்துடுவோம். 2 நாள் கழிச்சு நான் போய் அதை நேரில் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நைட் நேரத்தில் தயவுசெய்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, செப்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆப் இருக்குது. இதெல்லாம் ஓட்டுறவங்க தயவுசெய்து நைட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க, பயங்கர சேஃப்டியாக ஓட்டுங்க. உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது, அதே மாதிரி தான் என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்குது. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்த வீடியோலாம் எனக்கு வரும். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து வண்டியில் ஓட்டும் போது சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க, ஹெல்மெட் போடுங்க. அப்புறம் எந்த கெட்ட பழக்கமும் தயவுசெய்து போயிடாதீங்க. பாய்.